சூனியத்தை நம்பினால் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னாங்க என்பதை குறித்து விளக்கம். நேற்று இறுதியாக அதை சொல்ல வந்து நேரம் இல்லாதனால நம்ம சொல்லல. முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அபூ தர்தாங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, லா யதுஹுலுல் ஜன்னத ஆகுன் வலா மூமினுன் பிஸ்ஹிரின் வலா முதுமினு ஹம்ரின் வலா முகذிபும் பிகதரின் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், பெற்றோரை நோவினை செய்யக்கூடியவனும், சிஹ்ரை நம்பக்கூடியவனும், சூனியத்தை நம்பக்கூடியவனும், மதுபானத்தை தொடர்ச்சியாக அருந்தக்கூடியவனும், விதியை மறுக்கக்கூடியவனும் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பேரை சொல்லி பெற்றோரை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், இப்ப பார்த்தாலும் குடி போதையிலே இருக்கிறான், விதியை மறுக்கிறான், அதோட சூனியத்தை நம்புறான், இவன் சொர்க்கம் செல்ல மாட்டான்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்ப சூனியத்தை நம்புறதுன்னு சொன்னா, சூனியன்றதான் ஒரு பொய் மோசடி இருக்கத்தானே செய்யுது. சூனியத்தை நம்புறதுன்னா என்ன அர்த்தம்? சூனியத்தால் தாக்கம் ஏற்படும் என்று நம்புறதான் சொல்லுது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு தடவை சொல்லுவாங்க, ஒரு நாள் மழை பெஞ்சிருக்கும், மழை பெஞ்சோன்னா காலையில சொல்லுவாங்க, இன்று சில பேர் மூமின்களாகவும் சில பேர் காபிர்களாகவும் காலை பொழுது அடைந்து விட்டார்கள் அப்படிம்பாங்க. அதை விளக்கும் போது சொல்லுவாங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த மழை பெய்தது என்று சொல்கிறார்களோ அவங்களெல்லாம் மூமின்களாக காலை பொழுது அடைந்தார்கள். யாரெல்லாம் நட்சத்திரத்தை நம்பினார்களோ, கிரகங்கள் இருக்குல்ல அதை நம்பினார்களோ அவங்களெல்லாம் அல்லாஹ் நிராகரித்தவர்களாக காலை பொழுது அடைந்தார்கள் சொல்லுவாங்க. நட்சத்திரத்தை நம்புறோம், நட்சத்திரம் இருக்குன்னு நம்புறதா? இல்ல, நம்ம தான் செய்யறோம். நட்சத்திரங்கள் கிரகங்கள்லாம் இருக்குன்னு எல்லாம் நம்ம தானே செய்யறோம். நட்சத்திரங்களை நம்பினால் காபிராயிரான் அர்த்தம் என்ன? நட்சத்திரங்களால் தான் கிரகங்களால் தான் இந்த மழை பெய்தது அப்படி நம்புறதுதான் என்ன செய்யும், அவனை காபிராக்கி விடுகிறது. அதே மாதிரி சிகர நம்புறது என்று சொன்னால், சிகருன்னு ஒரு பித்தலாட்டம் இருக்குன்னு நம்ப தான் வேணும். அல்லாஹ் சிகரை பத்தி சொல்றான், சிகருன்னு ஒரு ஏமாத்து வேலை இருக்குது, ஒரு ஃப்ராட் இருக்கிறது, அப்படி சில பேர் செய்வாங்க, அதை நம்பணும். எதை நம்பிடக்கூடாது? சிகரை நம்பியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்றால் சூனியத்தின் மூலமாக அல்லாஹ் செய்யற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படி ஒருத்தர் நினைப்பானே, ஆனால் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று ஹதீஸ் இருக்கிறது. இது இந்த சூனியத்தால் தாக்கம் ஏற்படும் சொல்றாங்க பாருங்க, அதுக்கு ஒரு மரண அடியாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்குது. இந்த ஹதீஸ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இது ஒரு 2-3 ரூட்ல வருது. அந்த ரூட்டுகள் எல்லாம் பலவீனமான அறிவிப்பா இருக்கிறது. இந்த இப்ப நான் சொன்ன முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய 26,212 ஹதீஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் சாப்ட்வேர் போட்டிருப்பாங்க. ஹதீஸ்களை சாப்ட்வேர்களாக நிறைய கம்பெனிகள் போட்டிருக்கிறாங்க. அதுல மௌசுஅத்துல் ஹதீஸ் என்று ஒரு சாப்ட்வேர், அந்த சாப்ட்வேர்ல இந்த ஹதீஸை காணோம். அகமதுடைய சாப்ட்வேர், அகமதுங்கிற நூலுக்கு சாப்ட்வேர் போட்டிருக்காங்க. அந்த சாப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா, இப்ப நான் வாட்ஸ்அப்ல இந்த ஹதீஸ் இல்ல, உடனே இதை எடுத்துட்டு நெட்லாம் அகமதுல இந்த ஹதீஸ் கிடையாது, அகமதில் இல்லாத ஒன்றை அகமதில் இருப்பதாக சொல்கிறார்கள், இப்படி ஒரு ஹதீஸே கிடையாது என்று ஒரு கூட்டம் நினைஞ்சாங்க, பெரிய பாரதூரமான பிரச்சாரம் செய்தார்கள். நம்ம என்ன செஞ்சோம், இது ஒரு சாப்ட்வேர்ல அடிக்கும் போது ஹதீஸை விட்டுருக்கிறோம், இந்த பார் இன்னொரு சாப்ட்வேர், இந்த பார் இன்னொரு சாப்ட்வேர்னு சொல்லி ஏராளமான சாப்ட்வேர்ல இது அகமதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதையும் காட்டணும். அது போக எழுத்துல வெளியிட்ட அகமது இருக்குல்ல, புக்கா வெளியிட்டது எடுத்து காட்டி, இந்த பாரு இந்த எடிஷன்ல இருக்குது, இந்த எடிஷன்ல இருக்குது, எல்லா எடிஷன்ல இருக்கும்போது ஒரு சாப்ட்வேர் கம்பெனில இல்லைன்னு சொன்னா டைப் பண்ணிட்டு வரும்போது விட்டுருப்பான். சாப்ட்வேர்ல ஒரு ஆளை வச்சு டைப் பண்ணுவாங்க, அப்ப விட்டுருக்கிறான். எல்லா சாப்ட்வேர்ல இருந்து ஒரு சாப்ட்வேர்ல இல்லை என்று சொன்னால், எல்லா எடிஷன்ல இருந்து ஒரு எடிஷன்ல இல்லைன்னு சொன்னா ஹதீஸை இல்லைன்னு சொல்லுவியா? இது பயங்கர அதிகா இருக்கு உங்களுக்கு, இது இல்லைன்னு மறுத்தணுங்கிறதுக்காக செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லாம அகமதில் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது என்று சொல்லி அகமதுக்கு பிந்தி வந்த பல அறிஞர்கள் மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. அகமதுங்கிற கிதாப்ல இருக்கிறத இப்படியான ஒரு ஹதீஸ் அகமதுல இருக்கிறது என்று சொல்லி வேற வேற அறிஞர்கள் எடுத்து காட்டுறாங்கல்ல, அதுவே எதை காட்டுது? அகமது நூல் அவங்க பார்த்திருக்கிறாங்க, அதுல இந்த ஹதீஸ் இருக்குது. அப்ப நீண்ட காலமாக இந்த ஹதீஸ் அகமதுல இருப்பதை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பதில் சொன்ன உடனே, ஆக இது சரியான ஹதீஸாவும் இருக்குது, மரண அடியா இருக்குது. சிகர நம்பினா சொர்க்கம் போக முடியாது, சூனியத்தால் தாக்கம் ஏற்படும் என்று நம்பினால் சொர்க்கம் செல்ல முடியாதுன்றவன என்ன செய்யறாங்கன்னா, இதுல அபு ஜாஃபர்னு ஒருத்தர் வர்றாரு,
அபூ ஜாஃபர் சுவைதி, இவர் பலவீனமான ஆளு. முதல்ல அவர் தான் அகமது இமாமுடைய உஸ்தாத் அகமது அறிவிக்கிறாரு, எனக்கு அறிவித்தார்னு சொல்றாங்கல்ல அபூ ஜாஃபர், அகமதுக்கு நேரடியாக சொன்னார்ல இமாம் அகமதுக்கு, அந்த அறிவிப்பாளர் பேரை சொல்லி இவர் பலவீனமான ஆளு அப்படின்றாங்க. பலவீனமான ஆள் என்ன ஆதாரம்னு கேட்டா, இவரை பத்தி சொல்லும் பொழுது கான சாஹிப சுகூகின், இவர் சந்தேகமுடையவராக இருந்தார் அப்படின்னு அர்த்தம் வருது. சந்தேகத்துக்கு உரியவராக இருந்தார் அர்த்தம் செஞ்சுக்கிட்டு இவரை எல்லாரும் சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. யார இந்த அபூ ஜாஃபர் என்பவர் நல்லவரா கெட்டவரான்னு அறிஞர்கள் சந்தேகப்பட்டுட்டாங்கன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்து நமக்கு எதிராக மறுப்பு சொல்லக்கூடிய ஆட்சிகள் எல்லாம் போட்டாங்க. ஆனா உண்மையில என்ன இருக்குன்னு கேட்டா, இவர் மேல யாரும் சந்தேகப்படல. இவர் என்ன செய்வார், எந்த ஹதீஸ் சொன்னாலும் கரெக்டா இருக்கான்னு ஆய்வு செஞ்சு சந்தேகப்பட்டு உறுதியானது மட்டும் எடுப்பார். சாஹிபு சுக்கூக் என்று சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க பாருங்க. அது பின்னாடி உள்ள விட்டுறாங்க. எப்படி விட்டுறாங்கன்னு கேட்டா, அப்துல் ரஸாக்னு ஒரு அறிஞர், முஸன்னஃப் அப்துல் ரஸாக் ஹதீஸ் நூல்லாம் எடுத்தவர், அவருடைய மாணவர் இவர். இந்த அபூ ஜாஃபர் என்பவர் அப்துல் ரஸாக்குடைய மாணவர். அகமது இப்னு ஹம்பல் இவரை பத்தி சொல்றாங்க, தன்னுடைய உஸ்தாதை பற்றி அகமது இப்னு ஹம்பல் சொல்றாங்க, மக்கள் எல்லாம் அப்துல் ரஸாக் இடத்துல போய் 30,000 ஹதீசுகளை மனனம் செய்து வந்தார்கள். இவர் 4,000 தான் ஏத்துக்க வந்தார். மத்தவங்க டவுட் ஏத்துக்க முடியாது சொல்லி ஹதீஸ் ரொம்ப நுண்ணுகி ஆராயக்கூடியவராக இருந்திருக்காரு. 30,000 ஹதீஸ ஒரு ஆசிரியர் சொன்னார், மற்ற மாணவர்கள் சொல்லும் பொழுது 30,000த்துல 26,000 போக்கு, 4,000 தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி 26,000 ஹதீசுகளை தள்ளிவிட்டு ஒரு டவுட்டும் இல்லாதை மற்றும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் சொல்லி புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்கல்ல. இப்படி சந்தேகப்படுபவராக இருந்தாரு, அதுக்கு தப்பு அர்த்தம் செஞ்சுக்கிட்டு இவர் மேல சந்தேகப்பட்டிருக்காங்க. விளக்கமே எப்படி சொல்லுது, அகமது ஹம்பல் சாஹிப சுக்கூகின் என்று சொன்னால் ஹதீசுகள்ல சந்தேகப்படுவார் ஆராய்ச்சி பண்ணுவார் அர்த்தம். சந்தேகப்பட்டு இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை ஒரு டவுட்டும் வராத அதான் எடுத்துக்குவார் இவர். அப்படியானவராக இருந்தார்னு புகழ்ந்து சொன்னதை இவர் மீது சந்தேகப்பட்டிருக்கான தலைகளை வழங்கி கொண்டு பலவீனம்னு ஆக்கிட்டாங்க. இதை நீங்க அவர் சரியான ஆள் தான் என்பதை அகமது இப்னு ஹம்பலே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது போக அபூ தாவூத் அவர்களும் இவர் ரொம்ப நம்பகமான ஆளு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, சிக்கத்துங்கிறாங்க. அதே மாதிரி சம்ஆனி என்பவர் கான சதூகன் சிகத்தன் முஹ்தாத்தன் ஃபில் அஹ்தி, இவர் ரொம்ப உண்மையாளராகவும் நம்பிக்கையானவராகவும் ஹதீசுகளை எடுப்பதில் ரொம்ப பேணுதல் உள்ளவராகவும், கேட்டதெல்லாம் எடுக்க மாட்டாரு, பேணுதல் உள்ளவராகவும் இருந்தார் என்று பாராட்டத்தக்க ஒரு ஆள் இடம்பெற்று இருந்தும் சந்தேகத்தை அவர் சந்தேகப்படுவார் என்பதை உள்டா வழங்கிட்டு அவரை சந்தேகப்பட்டிருக்காங்க. அவர் சந்தேகப்படுவார் என்பதற்கும் அவரை சந்தேகப்பட்டிருப்பார் என்பது வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவர் சந்தேகப்படுவார் எல்லாத்தினையும் என்று சொன்னால் அது புகழுக்கு சொல்லுவாங்க. சந்தேகப்படுவார் நல்ல ஆராய்ச்சி பண்ணுவாரு, நல்ல உறுதி பண்ணி தான் எடுப்பார் சொல்லி, அப்படியான ஒரு நம்பகமான ஒரு வழியாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ஹதீஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அதுவும் பொய். முஸ்னத் அஹ்மதுல மௌசூஅத்துல் ஹதீஸ் என்கிற ஒரு சாப்ட்வேரில் இல்லை. ஷாமிலாவில இருந்து ஏராளமான சாப்ட்வேர்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது. இது போக நூல்கள்ல அது இருக்கிறது. எந்தெந்த நூல்கள்லாம் எடிஷன்லாம் இருக்குது என்பதை படத்தோட ஆன்லைன் பேஜில் வெளியிட்டு இருக்கிறோம். இல்லை என்று சொல்கிறார்கள், இதோ படத்தை பாருங்கள் இந்த பக்கத்தை பாருங்கள் என்று வெளியிட்டு இருக்கிறோம். அதனால அந்த ஹதீஸ் இருக்கிறதுலையும் சந்தேகம் கிடையாது, இது நம்பகமானது என்பதிலையும் சந்தேகம் கிடையாது. இதே வார்த்தையை சொல்லக்கூடிய வேற வேற அறிவிப்பாளர்கள்லாம் வர்றாங்க, அதெல்லாம் பலவீனமா இருக்கிறது. இந்த ஹதீஸில் வரக்கூடிய எந்த அறிவிப்பாளர் என்ன இல்ல பலவீனம் கிடையாது. நம்ம பலவீனமான ஒரு ஹதீஸ் இருக்கனால பலமானது விட முடியுமா? இந்த கருத்தை பலவீனமானவர் அறிவிச்சிருக்கிறாங்க, நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை. பலமானவர் அறிவித்திருக்கிறாங்க, அதை எடுத்துக்கொள்றோம். அந்த வகையில பார்த்தா இதுல சிகரை மெய் என்று நினைக்கக்கூடியவர்கள், சிகரினால் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லக்கூடியவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்கிற இந்த வாசகம் மிக தெளிவாக சிகருங்கிறது அந்த மற்ற குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப சிகரண்டா கற்பனை, சிகரண்டா பொய், சிகரண்டா ஏமாற்றுன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஏற்ப அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கணும். இதான் நேற்று சொல்ல நினைச்சது. அவர் அந்த கேள்வியால் கேட்டிருக்காரு.